அனைவருக்கும் வணக்கம். மன்னிப்பு. நாம் அனைவருமே தெரிந்தோ தெரியாமலோ அறியாமையினாலும் ஆணவத்தினாலும் எண்ணற்ற சிறிய பெரிய துன்பங்களை அடுத்தவருக்கு செய்து விடுகிறோம். அது மட்டுமல்லங்க, நமக்கு நன்மை என்று நினைத்து கொண்டு நாம் செய்கிறது நமக்கு துன்பமாகவே மாறிப்போகிறது. இது நம்முடைய பாவக்கணக்கில் சேமிப்பாகி அது திரும்ப நம்மளுக்கு துன்பங்களாக வரும்போது தான் நம்ம புலம்பி தள்ளறங்க, தாங்க முடியாமல் கதறுகிறோம். யாருக்கு என்ன பாவம் செய்தோமே, இப்படி வந்து விட்டதே என்று வேதனைப்படுகிறோம். காலமானது நம்மை மற்றவர்கள் மூலம் தண்டிக்கிறது. இங்கே தாங்க ஒரு ப்ளஸ். நாம் செய்த நல்லதோ கெட்டதோ நமக்கு திரும்ப வர்றதுக்கு நம்ம எண்ணங்கள் தான் காரணமாகுது. மற்ற ஆத்மாக்கள் கருவியாகிறார்கள். அப்போ யாராவது நமக்கு கெடுதல் செய்யும் போது நமக்கு கடுமையான கோபத்தை காலமானது ஏற்படுத்துகிறது. எனக்கு நடப்பது நியாயமா, தர்மமா என்று கொந்தளிக்கிறோம். பொறுங்க, நாம் செஞ்சது தாங்க திரும்பி வந்திருக்குது. இப்போ நமக்கு கெடுதல் செய்பவர்களை மன்னித்து, உங்களால் ஆத்மார்த்தமாக மன்னித்து விட்டு கடந்து செல்ல முடியுமானால் விதியிலிருந்து, உங்களுக்கு கிடைக்கும் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள். மேலும் நமக்குள் நம்ம எண்ணங்கள் ஏற்படுத்தும் தாக்கங்களை உங்களால் பேலன்ஸ் செய்து யாருக்கும் கெடுதலின்றி கொண்டு செல்ல முடியுமானால் உங்களை நீங்களே மன்னித்து கொள்வதாக அர்த்தம். ஆமாங்க, நமக்கு ஏற்படும் எண்ணங்களாலேயே பேசும் வார்த்தைகளாலேயே மற்றவர்கள் நம்மை தண்டிக்க விதி அவர்களை கருவியாக்கி வைக்கிறது. யாரோ நம்மை தண்டிக்கவில்லை, நம்மை நாமே தான் தண்டித்து கொள்கிறோங்க. இதுதாங்க உண்மை. நம்மை நாடி வரும் அம்புகளைத்தான் நாம் உடைத்து கொண்டிருக்கிறோம். இது வெறும் கருவிகளே. ஆனால் நாம் அந்த அம்புகளை நமக்கு எதிராக நாமே தான் செலுத்தியதன் விளைவே என்பதை மறந்துவிட்டோம். பிரபஞ்சம் நமக்கு நாம் செலுத்திய அம்புகளை குறிதவறாமல் நமக்கே திரும்ப அனுப்பி வைக்கிறது. எனவே சூட்சுமத்தை புரிந்து கொண்டு, முதலில் எத்தனையோ பிறவிகளிலும் நாம் செய்து வைத்துள்ள பாவங்களை கோயில் குளம் செல்வதால் மட்டும் தீர்வாகாது. நம்மை நாமே நேசித்து நாம் செய்த தவறுகளையும் தப்புக்களையும் மன்னித்து, ஆத்மார்த்தமாக மன்னித்து கொண்டு நாம் மேலும் தர்ம வழியில் செல்ல முடியுமென்றால் நாம் மன்னிக்கப்படுகிறோம். நம்மாலும் மன்னிக்கப்படுகிறோம். மற்ற ஆத்மாக்களும் நம்மளை மன்னித்து விடுகின்றன. மற்றவர்கள் நம்மளை மதிக்கவும் செய்வார்கள். அதனால் தான் சொல்லி வைத்தார்கள் நம் முன்னவர்கள், மன்னிப்பு என்பது உன்னதமானது. அது நம்மையும் பிறரையும் ஒரு சேர வாழ வைக்கும். எனவே இந்த பிரபஞ்சத்தில் நாம் தனியாக வாழவில்லை. நம் ஆத்மா அனைத்து ஆத்மாக்களுடனும் தொடர்பு கொண்டுள்ளது. நாம் பிறருக்கு செய்யும் நன்மை தீமைகள் என்பது நமக்கு நாமே செய்யும் வினைகள் என்பதை உணர்ந்து கொண்டால், நம்மை நாமே முதலில் ஆத்மார்த்தமாக மன்னித்து கொண்டாலும் பிறரை மன்னித்து கொண்டாலும் நாம் தூய்மையடைந்து நமக்கு எதிர்பார்த்த ஆனந்த வாழ்வு கிடைத்து அந்த வாழ்வும் நிலைத்திருக்கும்.